உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சான்றிதழ் வழங்கி பத்திரப்பதிவு செய்த விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் எம்.ஆர். சேகர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கலை செய்திருக்கிறார். அந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது போலி பத்திரங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக தன்னை காவல்துறையினர் கைது செய்து விடலாம் என்ற அச்சத்தில் முன்னாள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த முன்ஜாமீன் மனுவினை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருக்கிறார். கரூரில் போலி சான்றிதழ் வழங்கி பத்திரப்பதிவு செய்ததாக கரூர் நகர காவல் நிலையத்தில் மேலக்கரூர் பொறுப்பு சார் பதிவாளர் அளித்த புகாரில் 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் கடந்த ஜூன் மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் தனது பேரும் சேர்க்கப்படலாம் என்பதால் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். அந்த முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது. இதற்கிடையில் கடந்த மாதம் 14ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதே நாளில் வாங்கலை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவர் சகோதரர் சேகர் மற்றும் பிரவீன் உள்ளிட்ட 13 பேர் தன்னை மிரட்டி 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் சொத்துக்களை அபகரித்து விட்டதாக புகார் தெரிவித்தார். இப்புகார் வாங்கல் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது தந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதால் அவர் சிகிச்சையின் போது தாம் உடன் இருக்க வேண்டும் என கூறி கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மீண்டும் முன்ஜாமீன் மனு மற்றும் இடைக்கால முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் இந்த வழக்கிற்கும் தங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அரசியல் முன்விரோதம் மற்றும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கில் தங்கள் மீது பொய்யான புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. வயதான காலத்தில் அறுவை சிகிச்சையும் செய்ய இயலாத சூழ்நிலையில் மருத்துவமனையில் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் தனது தந்தையுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க உத்தரவிட வேண்டும் என மதுரை கிளையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.